அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும், என்ன முக்கியமான எச்சரிக்கை என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழக பகுதியில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டிய மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் தென் தமிழகம் மற்றும் அதை சுற்றுவட்டார பகுதியில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஆனால் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். மேலும் 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். இப்போது தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். ஆனால் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலையாக 38 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.